இப்போ கேள்வி கேட்டவர் வந்து என்ன கேட்டாருன்னா, வயிற்றில் காற்று நிறையா இருக்குது, கேஸ் நிறையா இருக்குது, அதுக்கு என்ன சார் பண்ணலாம், காலை கட் பண்ண சொல்லுங்கள், அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்று ஏன் வயிற்றில் அதிகமாக இருக்குன்றது நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா இம்பேலன்ஸ் வந்தாலோ, இல்லை செரிமான தன்மையில் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலோ, ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து காற்றை உருவாக்கக்கூடியது. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? நிறைய பேர் சொல்லுவாங்க காற்று வந்து குறிப்பிட்ட உணவை சாப்பிட்றதுனால வருது, பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நிறையா சாப்பிட்டா வருது, அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை சாப்பிட்டாலும் காற்றுன்றது அளவுக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகக்கூடாது. இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் லேசாக நம்ம காற்று உடம்புலேருந்து பிரியுறதுன்றது சாதாரண விஷயம். அதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அது வந்து அப்நார்மல் கிடையாது, அதில் கெட்ட வாடை இருக்கக்கூடாதுன்றது ஒன்று. இரண்டாவது, அளவுக்கு அதிகமாக வந்து உங்கள் சாதாரணமாக ஆரோக்கியமாக இருக்கிறவங்க ரொம்ப வயிறு பலூன் மாதிரி ஆகிட்டு அந்த மாதிரி இருக்கவங்க தான் அதை பற்றி ரொம்ப கவலைப்படணும். அதனால் கொஞ்சம் காற்று இருந்துச்சுன்னா அதை பற்றி தவறாக இல்லை. எல்லா அனிமல்ஸுக்கும் வயிற்றில் காற்று உண்டு, அது தப்பு கிடையாது. சரிங்களா? மூணாவது, அளவுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா என்ன சொல்யூஷன்? ஓகே, சொல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக அடிப்படையில் காரணம் பார்த்துருவோமே. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறையா பேர் உணவுனால் காற்று வருதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, நம்ம சாப்பிட்ற முறை. தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க உட்காந்து சிப் பை சிப்பாக குடிங்க, வாயில் ஃபில் பண்ணிவிட்டு மெதுவாக முழுங்குங்க. கிடையாது, அப்படியே பாட்டில் எடுத்து கட்ட 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 கட்டன்னு குடிக்கிறாங்க. பாதி தான் அதில் தண்ணி, இன்னொரு பாதி காற்று. ஸோ நீங்கள் முழுங்குறீங்க காற்றை, அந்த காற்றெல்லாம் எங்கே போகும்? அந்த காற்றெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நிறையா தொந்தரவு கொடுக்கும். இது வந்து ஒன்றாவது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாடு நீங்கள் வாயில் வச்சுட்டு நல்லா மென்று உணவை முழுங்கும் போது அதில் வந்து ஏர் பபிள்ஸ் குறவு, காற்று குறவு. இதே இந்த சாப்பிட்டு வேகமாக முழுங்குறாங்க பாருங்களேன், அவங்கெல்லாம் நிறையா காற்றை முழுங்குறவங்க. இரண்டாவது, அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க சாப்பிடும்போது பேசாதீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பேசிக்கிட்டே சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சாப்பிட்றதுக்கும் பேசுகிறதுக்கு இடையில உள்ள காற்றை வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு முழுங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஆல்ரைட். ஸோ அதுவும் வந்து முக்கியமாக. ஸோ காற்றை முழுங்கிறது தான் அடிப்படையில் பெரும்பாலும் இந்த வயிற்றில் காற்று அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம். இரண்டாவது பார்த்திங்கன்னா பாக்டீரியாஸ். ஸோ இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவானது நல்லா மென்று சாப்பிட்டிங்கன்னா செரிச்சிடும். வயிற்றில் செரித்து சிறுகுடலில் பெரும்பாலான உணவு அப்சார்ப் ஆகிட்டு ரொம்ப குறைவான உணவு தான் அந்த பாக்டீரியாஸுக்கு போய் சேரும். நீங்கள் ஒழுங்காக சமைக்காமல் அப்புறம் எப்படியே முழுங்குனீங்க அப்படின்னா பெரும்பாலான உணவு போய் பாக்டீரியாஸுக்கு போகும். அந்த பாக்டீரியாஸ் அதை போய் டைஜஸ்ட் பண்ண போகும்போது நிறையா காற்று உருவாக்கும். ஸோ இதுதான் அடிப்படையில். நல்லா மென்று சாப்பிட்டிங்கனாலே பாதி பிரச்சனை போயிடுச்சு. அதே போல் நம்ம முன்னோர்கள் சொன்னது மாதிரி சாப்பிடும்போது பேசாதீங்க, உட்காந்து தண்ணி குடிங்க, நல்லா சவைச்சு சாப்பிடுங்க. இதை செஞ்சிங்கனாலே காற்று பிரச்சனை பாதி குறைஞ்சிடும். அது போக வேறு என்ன செய்யலாம்? காற்றுக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன் இருக்குது அப்படின்னா இஞ்சி. என்ன வெளிநாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டோடு இஞ்சி பவுடர்லாம் போட்டு அது போல். ஸோ நம்ம மருத்துவத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை நல்லா இடிச்சிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டுட்டு அந்த ஜூஸை போடலாம், இல்லை அப்படியே இஞ்சியும் போடலாம். கொஞ்சம் தேன் வேணும்னா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது, இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிடையாது, சாப்பிட்டதுக்கு பின்னாடி கிடையாது, சாப்பிடும்போது ஒரு சிப் குடிச்சிக்கிட்டே சாப்பிடுங்க. எண்ணி 2 நாளில் உங்கள் காற்று பிரச்சனை கம்ப்ளீட்டாக பாதிக்கு பாதி குறைஞ்சி வந்துடும்.